ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். எல்லாருக்கும் குட் மார்னிங். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஃபேமிலி. எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கேரட் தோசை செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு கேரட்டை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கேரட்டு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு, ஜீரகம், இஞ்சி, உப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது இப்படி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இட்லி மாவு வீட்டில் தான் அரைச்சேன். அது ரெடியாக இருக்குது மாவு. அதில் இந்த பேட்டரை ஊற்றி தோசை பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இட்லி மாவு. தோசைக்கு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் தோசை நல்லா வரும். அப்போ தான் அந்த தோசை பதத்துக்கு வரும். தோசைக்கு நான் ஒரு வித சட்னி தான் செய்யலான்னு இருக்கேன். மல்லாட்டை பயிர் சட்னி. மல்லாட்டையை வாங்கிட்டு நல்லா வறுத்து தோல் எடுத்து நம்ம ஸ்டோரேஜில் வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் சட்னி செஞ்சுக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி ஹெல்தி தான். அதை விட பெஸ்ட்டு மல்லாட்டை பயிர் சட்னி. அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. மல்லாட்டை பயிர் சட்னி அரைச்சி வச்சாச்சு. அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை போடுங்க, சட்னிக்கு சூப்பர் டேஸ்ட்டு வரும். அதுதான் ஹீரோ மாதிரியே. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருக்கும் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். லஞ்சுக்கு பாலக் பன்னீர். ஸோ ரொம்ப நல்லாச்சு. மழை டைமுன்னு சொல்லிவிட்டு நான் கீரை ஐட்டம் வாங்காமையே இருந்தேன். மழை டைமில் எனக்கு கீரை ஐட்டம் எனக்கு பிடிக்கிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருக்குன்னு பாலக் வாங்கிட்டு பாலக் பன்னீர் செஞ்சு மதியம் லஞ்ச் பூரா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் பண்ணி எடுத்துட்டோம். சாயந்தரம் கோகுலாஷ்டமி இருந்தது. எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு சின்ன கிருஷ்ணர். எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் சிலை இல்லை. ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்துட்டார்னு குஷியோட வாசலெல்லாம் தொடச்சி கிடிச்சிட்டு கால் பாதம் வச்சுட்டு பிரசாதம்லாம் செஞ்சேன். ரொம்ப குஷியோடு செஞ்சேங்க. அவல் பாயாசம், அவல் சூடா, முறுக்கு, அதிரசம், இனிப்பு பணியாரம், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர். இந்த தடவை தாங்க நான் இந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு சான்சஸ் கிடைக்கல. இந்த தடவை மனசு நிறைவாக இருந்ததுங்க. எங்கள் கணவரும் குஷியாக இருந்தார், பிள்ளைங்களும் குஷியாக இருந்தாங்க. எல்லோரும் கிருஷ்ணாவை வீட்டுக்கு அழைச்சி நல்லா ஆர்த்திகிருதி பண்ணி எல்லாம் முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.